வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் காலை தீவிர புயலாக வலுப்பெற்று ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே இன்று மாலை கரையை கடக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் அந்தமானுக்கு அருகே கடந்த 24ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து நேற்று புயலாக வலுப்பெற்றது. மோந்தா என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி சென்னைக்கு கிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவுக்கு தென்கிழக்கே 400 கிலோமீட்டர் தொலைவிலும் நீடிப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மோந்தா புயல் இன்று காலை தீவிர புயலாக மாறி காக்கிநாடா அருகே மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்தார். புயல் கரையை கடக்கும் போது பலத்த சூறாவளி காற்று வீசும் என்றும் அவர் கூறினார். புயல் கரையை கடக்கும் போது திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்பதால் இந்த மாவட்டங்களில் மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநிலத்தின் ஒரு சில கடலோர பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்த 3 மாநிலங்களிலும் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். ஆந்திர மாநிலத்தில் நேற்று தொடங்கி 3 நாட்களுக்கு பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.